ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை தற்போது 44ஆக உயர்ந்துள்ளது. அது தற்போது கிடைத்த செய்தியாகும். இந்த சம்பவம் குறித்த விவரங்களை கேட்டறிய கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்புக்கான கேபினெட் கமிட்டியை அழைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. இது புதுடெல்லியில் உள்ள லோக் கல்யாணில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மேலும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை சேர்ந்த மற்றும் இன்டெலிஜென்ஸ் பியூரோவை சேர்ந்த உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசி வருகின்றனர். இந்த கூட்டத்தில் எந்தெந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட உள்ளது நிஷா? தமிழரசி, நேற்று நடைபெற்ற இந்த தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை 44ஆக உள்ளது. இதில் தமிழகத்தை சேர்ந்த ஒரு சிஆர்பிஎஃப் வீரரும் உள்ளார். இந்த தாக்குதல் என்பது தற்கொலை படையினர் வேனில் வந்து சிஆர்பிஎஃப் கேம்பினுள் வந்து அவர்கள் அந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் 18 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெறுகிறது. அதாவது முன்னதாக 2001ஆம் ஆண்டு இதே போல் ஒரு தாக்குதல் நடைபெற்றது. அந்த தாக்குதலின் போது 38 பேர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷ் இ முகமது என்ற பாகிஸ்தானை பேஸாக கொண்ட ஒரு அமைப்பு பொறுப்பேற்றது. தற்போது 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இது போல் ஒரு தற்கொலை படை தாக்குதல் என்பது நடந்துள்ளது என்பதால் தேசிய பாதுகாப்பு குறித்துதான் தற்போது இந்த கேபினெட் கமிட்டி, அதாவது செக்யூரிட்டி கேபினெட் கமிட்டியின் மீட்டிங் லோக் கல்யாணில் நடைபெற்று வருகிறது. இந்த மீட்டிங்கில் அதாவது இந்த நேற்று நடந்த இந்த சம்பவம் குறித்தும் இது எவ்வாறு நடந்திருக்கும் என்றும் இதனை அடுத்து தொடர் சம்பவங்கள் எதுவும் எதிர்பார்க்கலாமா என்பது குறித்தும் விவாதிக்கப்படும். மேலும் இந்த சம்பவம் இது குறித்த விசாரணை குறித்தும் முக்கியமாக இந்த கேபினெட் கமிட்டி மீட்டிங்கில் பேசப்படும். அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை சேர்ந்த 12 அதிகாரிகள் இந்த சம்பவ இடத்திற்கு ஏற்கனவே சென்று தடவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்களுடன் அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியுடன் இந்த NSG, அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கார்டின் ஆன்டி டெரர் கமாண்டோ போர்ஸும் சென்றுள்ளது. இவர்கள் எல்லாம் ஐஜி ரேங்க் ஆபீசர் தலைமையில் இந்த விசாரணையை செய்து வருகின்றனர். மேலும் இதனை அடுத்து இந்த விசாரணை எவ்வாறு எடுத்து செல்ல வேண்டும் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் பேசப்படும். பிரதமர் தலைமையில் நடைபெறும் இந்த விசாரணையில எந்த நாட்டோட பாதுகாப்பு குறித்து எந்த மாதிரியான முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கப்பட இருக்கு? அது மட்டும் இல்லாம ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் குறித்த விசாரணை இப்போ எந்த கட்டத்தில் இருக்கு நிஷா? தமிழரசி, நான் தற்போது கூறிய மாதிரி நேற்று நடந்த இந்த தாக்குதலுக்கு இன்று அதிகாலையே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை சேர்ந்த 12 அதிகாரிகள் மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி கார்டின் ஆன்டி டெரர் கமாண்டோ போர்ஸும் அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அவர்கள் இந்த சம்பவம் குறித்த விசாரணையில், அதாவது ஃபாரன்சிக் தடவியல் விசாரணையில் ஏற்கனவே அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஆரம்பிச்சு அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையின் அப்டேட், அதாவது உடனுக்குடன் அதை பற்றிய செய்திகள் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு உடனே தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். அதே போல் இந்த விசாரணை என்பது மேலும் துரிதப்படுத்துவதற்கு அதிகமான சான்சஸ், அதாவது வாய்ப்புகள் உள்ளன. ஏனென்றால் 2001ஆம் ஆண்டு நடந்த அந்த தாக்குதலின் போது 38 பேர் உயிரிழந்தனர். ஆனால் தற்போது நடந்துள்ள இந்த தாக்குதல் 44 பேரின் உயிரை பறித்துள்ளது. மேலும் இந்த எண்ணிக்கை உயரலாம் என்றும் கூறப்படுகிறது. அதனால் இந்த விசாரணை என்பது தற்போது நான் கூறிய மாதிரி இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை சேர்ந்த 12 அதிகாரிகள் மற்றும் ஆன்டி டெரர் கமாண்டோ போர்ஸ் அவங்க எல்லாம் போயிருக்கிறாங்க. இவங்க கூட இன்னும் இன்டெலிஜென்ஸ் பியூரோ இது போல் பல விங் இந்த விசாரணையில் ஈடுபட வாய்ப்புள்ளது. தமிழரசி, நிஷா, இதுல மேலும் எத்தனை பேர் தற்போது படுகாயம் அடைஞ்சு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது? அது குறித்து சொல்லுங்க. படுகாயம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை 50ஐ தாண்டும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இதற்கான சரியான எண்ணிக்கை தற்போது வரை வெளியாகவில்லை. சுமார் 50 என்றுதான் தற்போது வரை டிஃபென்ஸ் தரப்பிலிருந்து நமக்கு கூறப்பட்டுள்ளது. நிஷா, தற்போது பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருந்ததுனால இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு?
தமிழரசி, இந்த அட்டாக், அதாவது இந்த தாக்குதல் நடந்தது CRPF கேம்ப், அதாவது அவங்களோட பேஸுக்கு உள்ளே வந்து இந்த அதாவது ஒரு ட்ரக்ல, ஒரு கார்ல சூசைட் பாம்பு வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கிறாங்க. 350 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து அந்த கார்ல இருந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கிறாங்க. இதனால்தான் தற்போது 44 CRPF வீரர்கள், தமிழ்நாட்டு வீரர் உட்பட 44 பேர் உயிரிழந்துள்ளனர். இது வந்து ஒரு அதாவது இந்தியா மட்டுமல்லாமல் பல வெளிநாடுகளில் உள்ள உயர் அதிகாரிகளும், குறிப்பாக அமெரிக்கா கூட ஒரு அறிவிப்பை, அதாவது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் நடந்துள்ள இந்த தாக்குதலில் இந்தியாவுக்கு எங்களது ஆதரவு உள்ளது. எந்த ஒரு நாடாக இருந்தாலும், அதாவது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் டெரரிஸ்ட், அதாவது தீவிரவாதிகளுக்கு அது ஒரு சேஃப் ஹேவன், பாதுகாப்பு கொடுக்கும் நாடாக இருக்கக்கூடாது அப்படின்னு US கூட, அமெரிக்கா கூட ஒரு அறிக்கையை விட்டிருக்கு. அதுபோல் இந்த தாக்குதல் வந்து ரொம்ப ஒரு இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமான ஒரு தாக்குதல் என்பதால் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதனால் இந்த தாக்குதல், அது மட்டுமன்றி இந்திய அதிகாரிகளும் சரி, அதாவது ராணுவ அதிகாரிகளும் சரி, பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் சரி, காஷ்மீர் மாநிலத்தின் ஆளுநரும் சரி, இதற்கு பதிலடி கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். அதாவது இதுபோல் இதற்கு மேல் எதுவும் ஏற்படாத மாதிரி பாதுகாப்பை துரிதப்படுத்துவதோடு, இந்த அதே போல் 2001ஆம் ஆண்டு நடந்த அந்த தாக்குதலில் ஜெய்ஷ்-இ-முகமது அந்த அமைப்பினர், பாகிஸ்தானை சேர்ந்த அந்த அமைப்பினர் வந்துட்டு அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க. அந்த மாதிரி இதுவும் வந்துட்டு அவங்களா இருக்கலாம் அப்படின்ற நோக்கத்திலேதான் இந்த விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. அதாவது அந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்கும் பல விங்களில் ஒரு சில துறையினர் வந்துட்டு ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பினர் தான் இந்த தாக்குதலையும் செய்துள்ளனர் என்று அவர்கள் கன்ஃபார்மாக தெரிவித்தாலும், அந்த 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 அறிவிப்பை வந்துட்டு இன்னும் அதிகாரப்பூர்வமாக மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருந்து நமக்கு இன்னும் வரல. அதனால் அந்த கோணத்திலேயும் விசாரணை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இது 44 CRPF வீரர்களின் உயிர் இழந்துள்ளனர் என்பதால் இது உலக நாடுகளின் கவனத்தை இந்த தாக்குதல் ஈர்த்துள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.